தமிழுக்கு ஒரே குழப்பமாவே இருக்கு. வீட்ல ஏதோ சரியில்லைன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருக்காங்க. தமிழு குழப்பத்தோட வீட்டுக்குள்ள வர்றாங்க. தமிழு சொல்றாங்க, அத்தை, அம்மாச்சி, தயவு செய்து நான் கேட்கறதுக்கு உண்மையை சொல்லுங்க. இந்த சத்தம் கேட்டு மலரு வந்து பாக்குறாங்க தமிழ. தமிழு சொல்றாங்க, இந்த வீட்ல ஏதோ ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்கு. அதனாலதான் எல்லாரும் இறுக்கமாவும் சோகமாவும் இருக்கீங்க. அது என்ன பிரச்சனைன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். தயவு செய்து என்ன காரணத்துக்காண்டி இப்படி சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு யாராவது சொல்லுங்க. அம்மாச்சி, உங்க பேரனோட பிறந்த நாள் கூட நீங்க சந்தோஷமா கொண்டாடல. அப்படி என்னதான் பிரச்சனை நடக்குது? நேத்து கூட நான் வீட்டுல இருக்கிறப்ப மாமா வந்ததும் வராததுமா என்ன வெளியே போச்சுன்னாங்க. என்னைக்குமே அந்த மாதிரி மாமா என்னைய சொன்னதே கிடையாது. எனக்கு தெரியாம அப்படி என்ன நடக்குதுன்னு தயவு செய்து சொல்லுங்க அத்தை. ஆனா என் விஷயமாதான் ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடக்குதுன்னு என்னோட உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு. அம்மாச்சி, நீங்களாவது தயவு செய்து சொல்லுங்க அம்மாச்சி. மலரு தமிழுன்னு அழுதுகிட்டே வந்து தமிழ கட்டி பிடிக்கிறாங்க. தமிழு கேக்குறாங்க, அக்கா, ஏன்க்கா அழுகிறீங்க? அக்கா, தயவு செய்து சொல்லுங்கக்கா, இங்க என்னதான் பிரச்சனை நடக்குது? தமிழோட சத்தத்தை கேட்டு எல்லாரும் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. தமிழ் சொல்றாங்க, நீங்க இப்படி அழுகிறீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு அர்த்தம். சொல்லுங்கக்கா. மலரு சொல்றாங்க, தமிழு, நீ சொல்றது உண்மைதான். நேத்துல இருந்து இந்த வீட்டுல பெரிய பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. அக்கா, என்ன பிரச்சனை? தமிழு, ஒரு வாரத்துல சேது ஐயாவுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடக்க போகுது தமிழு. தமிழு இத கேட்டு அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அக்கா, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா தமிழு, சேது ஐயாவுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் முடிவு பண்ணிருக்காங்க தமிழு. அக்கா, என் புருஷன் எப்படிக்கா இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலிய கட்ட முடியும்? யாருக்கா இப்படி முடிவு எடுத்தது? எதுக்கு என் புருஷன் வேற ஒரு பொண்ணு கழுத்துல தாலிய கட்டணும்? ஆச்சி, நீங்க இருக்கும் போதுமா இந்த முடிவு எடுத்திருக்காங்க? அம்மாச்சி, பதில் சொல்லுங்க அம்மாச்சி. இப்படி ஒரு கேவலமான விஷயத்துக்கு நீங்க எப்படி அம்மாச்சி சம்மதம் சொன்னீங்க? எதுக்காண்டி என் புருஷன் வேற ஒருத்தி கழுத்துல தாலிய கட்டணும்? சாவித்திரி சொல்றாங்க, ஏய் தமிழு, என்ன சும்மா ஏன் புருஷன் ஏன் புருஷன்னு எதுக்கு கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்க? ஏது என் பொண்ணு கழுத்துல தாலிய கட்ட போறான்னா ஏன் எதுக்குன்னு நீ நல்லா தெரிஞ்சுக்கணும் தமிழு. புருஷன் என்ன பண்ணுனான்னு உனக்கு தெரியுமா தமிழு? என்னங்க பண்ணாரு என் புருஷன்? சொல்லுங்க. சாவித்திரி சொல்றாங்க, உன் புருஷன் பண்ண அநியாயத்தை சொல்றேன், நல்லா கேட்டுக்க தமிழு. சாவித்திரி நடந்தது எல்லாத்தையும் தமிழ் கிட்ட சொல்றாங்க. தமிழு இத கேட்ட உடனே அதிர்ச்சியாறாங்க. சாவித்திரி சொல்றாங்க, சேதுவ போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்ல கோர்ட்டுக்கோ கூட்டிட்டு போய் உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன். சேது என்னோட அண்ணன் மகன், அதனாலதான் விட்டுட்டேன். என் அண்ணனும் என்னோட நியாயத்தை கேட்டு எனக்கு நீதி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. கூடிய சீக்கிரமே சேதுவுக்கும் என்னோட மகளுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இத எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியாம தான் எல்லாரும் அமைதியா இருந்தோம். தான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேல்ல, மூளையில உட்கார்ந்து அழுவியோ இல்ல வருத்தப்படுவியோ? இத பத்தி எல்லாம் எங்களுக்கு துளி கூட கவலை இல்ல. சேதுவுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடக்க போறத யார் நினைச்சாலும் மாத்தவும் முடியாது, நிறுத்தவும் முடியாது. தமிழ் சொல்றாங்க, இல்ல இல்ல, இது நடக்காது. எந்த காலத்துக்கும் நான் அனுமதிக்கவே மாட்டேன். நான் இருக்கும்போதே என் புருஷனுக்கு இன்னொருத்திய எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். என்னால என்னைக்குமே என் புருஷனை இன்னொருத்தி கூட பங்கு போடவே முடியாது. என்னைக்கும் என் புருஷன் எனக்கு மாத்திரம்தான். என்ன சொன்னீங்க? என் புருஷன் உங்க பொண்ண கெடுத்துட்டாரா? இத நான் நம்பணுமா? என் புருஷனை பத்தி தப்பு சொல்றதுக்கு நீங்க யாருங்க? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. இப்படி ஒரு கேவலமான விஷயத்த என்னைக்குமே அவர் பண்ணவே மாட்டாரு. எவ்வளவு குடிச்சிருந்தாலும் பொண்டாட்டி யாரு வேற ஒரு பொண்ணு யாருன்னு என் புருஷனுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். அவங்க என்னைய உசுருக்கு உசுரா காதலிச்சு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. இப்படிப்பட்டவரை போய் குற்றம் சொல்லாதீங்க. ஒரு காலமும் நான் நம்ப மாட்டேன், இந்த கல்யாணத்தை ஒத்துக்கவும் மாட்டேன்.
ஈஸ்வரி சொல்றாங்க, நீ யாரு ஒத்துக்கிறதுக்கு? அம்மாடி தமிழ்ச்செல்வி, நீ ஒத்துக்கணுமா இந்த கல்யாணத்தை, சம்மதிக்கணுமான்னு யாராவது உன்கிட்ட வந்து கேட்டாங்களா? நீ சரியா சொன்னீங்க. சாவித்திரி சொல்றாங்க, இங்க பாரு தமிழு, உனக்கு இதுல சம்மதமா இல்லையான்லாம் எங்களுக்கு ஒரு கவலையும் கிடையாது. இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு எங்க அண்ணன் தான் எல்லாமே. நடந்தத அவரே பார்த்ததுனாலதான் எங்களுக்கு சரியான நீதி கொடுத்திருக்காரு. எங்க அண்ணனே சொன்னதுக்கு அப்புறம் மத்தவங்க அபிப்பிராயம் எங்களுக்கு தேவையே கிடையாது. தாமரை சொல்றாங்க, இவ ஒரு ஆளுன்னு இவகிட்ட எதுக்குமா பேசிக்கிட்டு இருக்கா? ஆமா போலாம். தமிழ் சொல்றாங்க, அம்மாச்சி நீங்களுமா இந்த விஷயத்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? தமிழ் பேசி பாக்குறாங்க, யாருமே பேசாதனால அவங்க தங்கிக்கிட்டு இருக்க குடிசைக்கே வந்துடுறாங்க. மலர் சொல்றாங்க, கொஞ்சம் பொறுமையா இரு தமிழ், நடந்த விஷயத்த எல்லாத்தையும் நானே பார்த்தேன். உன்கிட்ட இந்த உண்மைய சொல்லி உன் நிம்மதிய என்னால கெடுக்க முடியல தமிழ், தயவு செய்து கொஞ்சம் பொறுமையா இரு தமிழ். என்னக்கா பொறுமையா இருக்க சொல்றீங்க? நான் உசுரோட இருக்கப்பவே என் புருஷனுக்கு வேற ஒருத்திய கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, நான் பேசாம இருக்கணுமாக்கா? அக்கா பாத்துக்கோங்க, எந்த சூழ்நிலையும் சரி என் புருஷனை எவளுக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். எங்கக்கா அவரு? நானே அவர் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன். அவருக்கு ஏங்கா இப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சு? மேலதானே இருக்காரு, போய் வச்சுக்கிறேன் அவரை. தமிழு இரு தமிழு, கைய விடுங்கக்கா, என் புருஷன்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சேது சோகமா பெட்ரூம்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. சேது தமிழை பாக்குறாரு, தமிழ் சேதுவை பாக்குறாங்க. நாளை சந்திப்போம்.